ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மாம்பழம் வச்சு தான் சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். நம்ம நல்லா க்ரீமியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஐஸ்கிரீம் தான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் அப்படியே இருந்துச்சு. இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு. அப்படி இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை எடுத்துருங்க. மில்க் மேடு போட வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாம்பழத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம் எல்லாத்தையுமே. இதில் கொஞ்சம் பீஸ் மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. மேலே டெக்கரேஷனுக்கு போடுறதுக்கு. முக்கால்வாசி மாம்பழம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் இப்போ கட் பண்ணி தனியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பொடியாக கொஞ்சமாகவும் கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு நம்ம வச்சுருந்த பாலை இதில் ஊற்றிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்காக எடுங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு பால் நல்லா பொங்கட்டு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கிட்டு, இப்போ இதில் நம்ம எல்லா பொருளையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இனிப்போட அளவு மாம்பழம் நல்லா ஸ்வீட்னஸாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீனியை கம்மி பண்ணிடுங்க. இப்போ இதிலே பால் பவுடர் போட்டுக்கிடலாம். பால் பவுடர் போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் அது, அப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் மேடு. ஏன்னா மில்க் மேட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால தான் அதையும் போட்டுட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கிடுங்க. ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுருங்க. கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை இதில் போட்டுடலாம். மாம்பழத்தை போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்த பால் அதையும் இது கூடவே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. இந்த பால் நல்லா திக்காக இருக்கனால அந்த மாம்பழத்தோட டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா க்ரீமியாட்டு அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் நான் ஊற்றி வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கிடலாம். அதுவும் கரெக்டாக சூப்பராக நல்லா மூடி டைட்டாக இருக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா வரும். இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஆப்பையை வச்சு லைட்டாக லெவல் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை எல்லாமே அதில் மேலே போட்டுடலாம். இது மேலே போடும்போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் பிஸ்தா போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் பாதாம் அல்லது முந்திரி ஏதாவது கூட இதில் லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுவிடுங்க. அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு இந்த மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்பே வச்சு இப்படி எடுத்துடலாம். சூப்பராக வரும் ஸ்கூப்பு. ஐஸ்கிரீம் பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இப்போ எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிடலாம். இந்த ஐஸ்கிரீமை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் கூட போட்டுக்கிடலாம். நம்ம நார்மலாக பால் ஐஸ்கிரீமும் கொஞ்சமாக மாம்பழம் போட்டு சீனி போட்டு அடித்தா கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.